Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கொத்தமல்லி சட்னி அப்படின்னா துவையல் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாங்க. இந்த கொத்தமல்லி துவையலில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறது இட்லி தோசை மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கொத்தமல்லி துவையல் ரெசிபி. இப்போது இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பருப்பையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா சிவக்க வறுத்துக்கணும். இந்த பருப்புகள் நல்லா வறுபட்டால் தான் சட்னியில் அதோடைய வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு இந்த பருப்புகள் கலர் மாற ஆரம்பிக்கும் போது உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லா காரமாக இருக்கிற 2 வர மிளகாய் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி துவையலுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவுக்கு புளி அப்புறம் தேங்காய் இது ரெண்டும் சேர்த்து அரைச்சிங்கனாக்க அது நீங்கள் ரைஸ் ஐட்டம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி டிஃபனுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் அது ரெண்டையும் சேர்க்கலை. கொஞ்சமாக புளியும் ஒரு 1/4 மூடி தேங்காயும் இது கூட சேர்த்து வறுத்துட்டு அப்புறமா கொத்தமல்லியும் வதக்கி சேர்த்து அரைச்சா அது நீங்கள் ரைஸுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். லெமன் சாதம் அப்புறம் தக்காளி சாதம் அந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ்க்கெலாம் அந்த கொத்தமல்லி துவையல் நல்லாவே சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி டிஃபனுக்கு செய்கிறதுனால புளியையும் அப்புறம் தேங்காயும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த 4 பொருட்கள் மட்டும் வறுத்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் தனியாக. இப்போது இந்த பாத்திரத்தில் மிச்சம் இருக்கு இல்லையா, இந்த எண்ணெயிலேயே நம்ம கொத்தமல்லியை வதக்கிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா ஆறி வரட்டும். இப்போது இந்த பாத்திரத்தில் மிச்சம் இருக்கிற இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, இதிலையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தலை சேர்த்த உடனேயே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்துடைய சூட்டிலையே நீங்கள் இந்த கொத்தமல்லி தலையை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏன்னா நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும் அப்படின்னா ரொம்ப அந்த கொத்தமல்லி தலை வதங்கிட்டாலும் ஒரு லேசான கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் அந்த பாத்திரத்துடைய சூட்லேயே அது வதங்கி வந்துடும். எண்ணெயில் கொத்தமல்லி தலையை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி ஒரு 2 தடவை கலந்து விட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அது நல்லா வதங்கி வந்துடும். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்த பிறகு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம துவையல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்புகள்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை முதல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தலை சேர்த்து அரைச்சிக்கலாம். முதல்ல இந்த பருப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு மிளகாய் வறுத்து வச்சிருந்தோம்ல அதை மட்டும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முடிஞ்ச அளவுக்கு பவுட்ராக பண்ண பிறகு இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இது டிஃபனுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி இது கூடவே கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் வதக்கின தேங்காயும் சேர்த்து அரைச்சிங்கன்னா அது ரைஸ் ஐட்டம்ஸோட ரொம்ப சூப்பராக போகும். நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்டால் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். முதல்ல உப்பு சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது உப்பு சேர்த்தா அளவு ஜாஸ்தியாகிட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி அரைச்சிட்டு அந்த எவ்வளவு துவையல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாகிடாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறைப்பாக அந்த பருப்பு ரொம்ப வலுவலுன்னு அரைப்பட்டுறாமல் கொஞ்சம் நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது அந்த பருப்பு ரவை பதத்துக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் தான் துவையல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கு தனியாக தாளிப்பு எதுவும் தேவையில்லை. இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மட்டும் சேர்த்து தாளிச்சிட்டு அந்த தாளிப்பையும் இந்த சட்னியில் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடும். இதே மாதிரி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் ஐட்டம்ஸ் இட்லி தோசை கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4-Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.